ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் அம்மா சமையல். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய கொழு கொழுன்னு இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்க கொழு கொழுன்னு வளர்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கும் நல்லா உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த சத்து மாவு. சத்து மாவுடைய பொருள்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவில் நான் எடுத்திருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா வெயிலில் காய வச்சு தூள் பார்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா பொருளையும் எப்படி வறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். பொருள்களோட மருத்துவ பயனும் இதில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணி சத்து மாவுக்கான பொருள்களை வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதையும் ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்தெடுத்துடலாம். முதல்ல ராகி போட்டு வறுத்தெடுத்துடலாம். எல்லா பொருளும் வறுக்கிறப்பவுமே கேஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ராகியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது, வைட்டமின்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதையே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ராகி நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து திணையரிசி போட்டு வறுத்தரலாம். திணையில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வறுத்தெடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த அரிசியினுடைய கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த கண்டிஷனில் நம்ம இந்த பொருளை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துடலாம் நம்ம. அடுத்து கம்பு போட்டு வறுத்தெடுத்துடலாம். கம்பு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா இந்த கம்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பு வறுபட்டுருச்சு, அதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து சாமையை வறுத்து எடுத்துடலாம். இந்த சாமரிசியில் பார்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லா தானியங்களை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. இப்போ பாருங்கள், சாமையோட கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்போது பச்சை பயிரை வறுத்தெடுத்துடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்துட்டிங்கன்னா அதிக அளவு பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் மிகுந்த ஆரோக்கியத்தோடு காணப்படும். பருப்பு வகையில் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும். பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா வறுக்கிறப்ப ரொம்ப மணமாக இருக்கும். அந்த மணம் வர்றப்போ அந்த பச்சைப்பயிர் எடுத்துடலாம். அடுத்து மக்காச்சோளத்தை போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். மக்காச்சோளத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவு மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம சத்து மாவில் ஒரு பொருளாக சேர்த்திக்கணும். இது குழந்தைகளுக்கு அதிக எனர்ஜி தரக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இது எடுத்துடலாம். அடுத்து கோதுமை போட்டு வறுத்துடலாம். நம்ம கோதுமையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. கோதுமையை நம்ம உணவில் சேர்த்திக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு. இது போல் வெடித்து வர்றப்போ நம்ம இதை எடுத்துடணும். இப்போது கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துடலாம். கருப்பு உளுந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அனீமியா வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது கருப்பு உளுந்து சேர்க்கக்கூடிய உணவுகள் அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுடைய எலும்பு மிகுந்த ஆரோக்கியத்தோடு காணப்படும். பாருங்கள், கருப்பு உளுந்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து சிவப்பரிசி வறுத்து எடுத்துடலாம். நம்ம அரிசி வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும். அது வறுபட்டதுக்கு எப்படி பார்க்குறதுன்னா அந்த அரிசி வெடித்து வரும். அப்போ அந்த பதத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம சின்ன குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கலை பார்த்திங்கன்னா உடலில் நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் வராமல் தடுக்குது. பொட்டுக்கலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பசி தாங்கக்கூடியது. அதே சமயம் ஜவ்வரிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் புரத சத்தும் நிறையா இருக்குது. குழந்தைகளோட உடல் தசைக்கு வலுவை தருகிறது பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி தான். சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நிறையா கொடுக்குறப்போ அவங்களுடைய ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுன்னு பொரிஞ்சு வரும். அதை இப்போது பச்சை பட்டாணியை வறுத்து எடுத்துடலாம். பச்சை பட்டாணியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் கே அதிகமாக இருக்குது.
குழந்தைகளுடைய எலும்பு நல்லா ஊக்கமாக வளர்கிறதுக்கும் இது உதவி செய்யுது. அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு போட்டு வறுத்தெடுத்துடலாம். சிறு வயதுலேருந்தே குழந்தைகளுக்கு இந்த கொள்ளுப்பருப்பு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய எலும்பும் நரம்பும் எல்லாம் நல்லா வலுவாக வளரக்கூடியதாக இருக்கும். அதே போல் உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமையும் பாதுகாக்கும். பாருங்கள், கொள்ளுப்பருப்பு சூப்பராக வறுபட்டுருச்சு. அதை எடுத்துடலாம். இப்போது வெள்ளை சோளத்தை வறுத்து எடுத்துடலாம். வெள்ளை சோளத்தை பார்த்திங்கன்னா ஒயிட் கார்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ஏற்ற உணவாக இருக்குது. மக்காச்சோளம் போலவே இதுவும் பொரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் இதை எடுத்துடலாம். பாசிப்பருப்பு அடுத்தது வறுத்தரலாம். இது பார்த்திங்கன்னா சத்து மாவில் ஒரு முக்கிய பொருள். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் B9, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ என நிறைய சத்துக்களை கொண்டுள்ளது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ரத்த ஓட்ட சீராக இருக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப உதவுது. பாசிப்பருப்பு லைட்டாக வறுபட்டாலே போதும், அதை எடுத்துடலாம். இப்போது புழுங்கல் அரிசி போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம இயற்கையாகவே அரிசியில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நிறையா இருக்குது. அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுபடணும் கிடையாது, சீக்கிரமாக வறுபட்டுரும். பாருங்கள், இது போல் கலர் நல்லா மாறி வந்ததையுமே அரிசியை எடுத்துடலாம். அடுத்து சுண்டல் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல உடல் எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய உணவாக இந்த சுண்டல் இருக்குது. சுண்டல் நல்லா வறுபட்டுருச்சு. அதை இப்போ எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. குழந்தைகளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா அதிக புரதங்கள் இருக்குது, வைட்டமின் ஈயும் அதிகமாக இருக்குது. இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா தோல் நீக்கி தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். நீங்கள் போட்ட உடனே அது வறுபட்டுரும். ரொம்ப நேரம் வறுபடணுங்கிறது கிடையாது. பாருங்கள், வறுபட்டுருச்சு. இது எடுத்துடலாம். இப்போது முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உடனே வறுபட்டுரும் அது. பாருங்கள், வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். அடுத்து பாதாமை வறுத்து எடுத்துடலாம். பாதாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பாருங்கள், பாதாம் வறுபட்டுருச்சு. அதை எடுத்துடலாம். இப்போது பிஸ்தாவை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் வறுத்தெடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கேஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே போதுமானதாக இருக்கும். பிஸ்தாவை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், போட்ட உடனே வறுபட்டுரும். அதை எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா வாசனைக்கு மட்டும் நம்ம போடல, இந்த ஜீரணத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கு பசியை தூண்டக்கூடிய உணவாக ஏலக்காய் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம் பார்த்திங்கன்னா நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. ஓமம் போட்டு அதே செகண்டில் வறுபற்றும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கருகிடும். போட்ட உடனே அதை எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஓமம் வெடிச்சு வருது. இப்போ அதை எடுத்துடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா சுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜீரணத்துக்கும் அதே சமயம் உடலில் இருக்கிற சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. சத்து மாவுக்கான எல்லா பொருளும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சத்து மாவுக்கான எல்லா பொருளும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இந்த சத்து மாவில் பார்த்திங்கன்னா 25 பொருளுக்கும் மேற்பட்டு நம்ம போட்டு வறுத்து எடுத்துருக்குறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சத்து மாவுக்கான பொருள்களை நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தங்காட்டி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஈரம் இல்லாத நல்லா பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவை சலித்து காற்று போகாத பாத்திரத்தில் கொட்டி நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து குழந்தைகளுக்கு கலக்கி கொடுத்துடலாம். நம்ம எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.